இன்றைய தலைமுறை மட்டுமல்ல, வருங்கால தலைமுறைகளுக்கு அவர் வாழ்ந்த காலம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைய அரசியலில் பதவிகள், பணம், ஆடம்பரம் மத்தியிலே எப்படி ஒரு அரசியல் தலைவர் இருக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். எளிமையான வாழ்க்கை, போராட்ட குணம், விடுதலைக்காக பல முறை சிறைக்கு சென்றவர். ஒடுக்கப்பட்ட மக்கள், அடக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதிக்காக அவர் வாழ்க்கையை தியாகம் செய்தவர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பல முறை சிறைக்கு சென்று நீதிமன்றம் மூலமாக கூட சுற்றுச்சூழலை பாதுகாத்தவர். காமராஜர், கக்கன், அவர் வரிசையிலே ஐயா நல்லக்கண் அவர்கள். மீண்டும் சொல்கின்றேன், எப்படி ஒரு அரசியல் தலைவர் இருக்க வேண்டும், பொது வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று மிக எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். நிச்சயமாக வருகின்ற தலைமுறை அத்தனையும் அவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும், பொது வாழ்க்கையில் எப்படி இருப்பது என்று. அவரை இழந்து இருக்கின்ற அவர் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றனர். எளிமையில் வடிவமாய் மக்கள் தொண்டியின் பிதாமகனாய் நிழலாய் எழிலாய் ஏழை வாழ்வில் ஒளியாய் இருந்த ஐயா நல்லக்கண்ணூர் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொல்வதே பெருமைக்கு உரிய ஒரு விஷயம். அவரை போல ஒரு நல்ல அரசியல் தலைவர் இந்த நூற்றாண்டில் இல்லை என்பதுதான் பெருமைக்குரிய விஷயம். அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். எளிமை செம்மல் ஐயா RMK அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். பாட்டாளி வர்க்கத்தின் பாதுகாவலராக விளங்கியவர். தனது இறுதி மூச்சு வரையில் கொள்கை பிடிப்போடு வாழ்ந்தவர். அவரை சிறப்பு செய்யும் வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு மரியாதையோடு அவருக்கு செவ்வணக்கம் செலுத்தி வழியனுப்பி வைப்போம் என்று அறிவித்திருப்பது பெரும் ஆறுதலை அளிக்கிறது. அதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறைவேகிய அவரின் அந்த பங்களிப்பை போற்றும் வகையிலும் அவருடைய ஈகத்தை போற்றும் வகையிலும் அவருக்கு இந்திய ஒன்றிய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம். ஐயா தோழர் நல்லக்கண் அவர்களுடைய மறைவு என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்திய தேசத்திற்கு ஒரு மாபெரும் இழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக சார்ந்திருக்கின்ற இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இயக்கத்திற்கு ஒரு பேரிழப்பாகும். ஐயா நல்லக்கண்ணை பொறுத்தவரை ஒரு பிரின்சிபல் மேன், அதாவது ஒரு கொள்கை பிடிப்போடு வாழ்ந்து அந்த கொள்கைக்காகவே வாழ்ந்து மறைந்தவர் என்று சொன்னால் ஐயா நல்லக்கண்ணை அவர்களை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். ஐயா நல்லக்கண்ணை பொறுத்தவரை ஒரு சிறந்த பண்பாளர். அது மட்டுமில்லாமல் எப்போது அவரை பார்த்தாலும் ஒரு அன்பு கலந்த பாசத்தோடு பேசக்கூடிய, அதிர்ந்து பேசக்கூடாதவர், அதிர்ந்து பேசாதவர், கடுஞ்சொல் சொல்லாதவர், கோபத்தை எந்த நிலையிலும் சரி அவருடைய முகத்திலே பார்க்க முடியாது. ஒரு அன்பு கலந்த அந்த முகத்தை தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல்
இப்போது இருக்கின்ற பொதுவாக அரசியல் சார்ந்தவர்கள் பொதுவாகவே அவருடைய வாழ்க்கை முறையை நாம் உற்று பார்க்க போனால் 2 விஷயங்கள் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். ஒன்று, அவர் எளிமையினுடைய சின்னம், எளிமையின் அடையாளம்.